ஒரு எலக்ட்ரிக்கல் பேனல் இருக்கக்கூடிய சுவிட்ச் கேஸை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். பொதுவாக ஒரு பேனல் அப்படின்னு எடுத்துட்டா அதில் என்னென்ன சுவிட்ச் கேஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அதில் கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபார்மர், எஸ்எம்பிஎஸ், ரிலே, காண்டக்டர், ஃபியூஸு, எம்சிபி, எம்பிசிபி இதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இப்போ அதனோட வரிசையில் இருக்கக்கூடிய எம்சிசிபி பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோட கடைசியில் அந்த பிரேக்கர் சம்மந்தமாக என்னென்ன மாதிரியான கேள்விகளுக்குலாம் நமக்கு பதில் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்சிசிபி அப்படின்னா என்ன, நம்ம அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரியான எம்சிசிபி எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது, அதோட ப்ரொடெக்ஷன் செட்டிங்ஸ்லாம் எப்படி நம்ம வைக்கிறது, சப்போஸ் அதில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அது எப்படி ஈஸியாக கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணுறது, எம்சிசிபி எப்படி நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது, அப்படி யூஸ் பண்ணும்போது நம்ம பண்ணக்கூடிய காமனான மிஸ்டேக்ஸ்லாம் என்னென்ன, லோட்டோ சிஸ்டம் அப்படின்னா என்ன, அந்த லோட்டோ டூவில் வந்து நம்ம எம்சிசிபியில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, ஏசிபி விசிபி அப்படின்னா என்ன, அந்த ஏசிபி விசிபியில் கரண்ட் செட்டிங்ஸ்லாம் எப்படி வைக்கிறது அப்படின்ற எல்லா கேள்விகளுக்கான பதில் வந்து இந்த வீடியோட கடைசியில் நமக்கு கிடைச்சிடும். என்ன திடீர்னு எம்சிசிபி பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்லேருந்து மேனேஜர் எப்படி ஆகுது அப்படின்ற சீரிஸை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதுவரை டேரெக்டாக மேனேஜர் ஆக முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஐபட்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் நம்ம என்ன பார்த்தோம், ஆரம்பத்துலேருந்து ஒரு 5 விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா வாய்ப்பு கிடைக்கும்போது சரியான நேரத்தில் லீடர் ஆகலான்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இப்போ அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஸ்கில்லு, அது சம்மந்தமான எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக உங்கள் கரியரை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா என்ன சீக்வன்ஸில் உங்கள் டெக்னிக்கல் ஸ்கில்லை டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்கான ரூட் மேப் டெவலப் பண்ணியிருக்கோம். அந்த ரூட் மேப்பில் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் சுவிட்ச் கேஸை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அந்த சுவிட்ச் கேஸில் பிரேக்கர் டைப்ஸில் இருக்கக்கூடிய எம்சிபி, ஆர்சிசிபி, ஆர்சிபிஓ, எம்பிசிபி இதை பற்றிலாம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இன்னும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய எம்சிசிபி, ஸோ இப்போ ஹை வோல்டேஜ் பிரேக்கர்ஸை பற்றி இன்றைக்கி நம்ம முடிச்சிடலாம். பொதுவாக நம்மளை பொறுத்த வரைக்கும் எம்சிசிபி அப்படின்னா என்ன, நம்ம தேவையான போது பவர் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்காக வச்சிருக்கக்கூடிய ஒரு சுவிட்ச், இது ஒன்று. ரெண்டாவது, என்ன ஃபால்ட் நடந்தாலும் அது ட்ரிப் ஆகி நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு ப்ரொடெக்ஷன் டிவைஸ். இதை நம்ம எம்சிபியில் பார்த்தோம். அப்புறம் இதுக்கு எம்சிசிபின்னு ஒன்று தேவைப்படுது அப்படின்னா, பொதுவாக எம்சிபி அப்படின்றது ஓவர்லோட் ஃபால்ட்டு, ஷார்ட் சர்க்யூட் ஃபால்ட்டு, இது ரெண்டை மட்டும் தான் சென்ஸ் பண்ணி நமக்கு ட்ரிப் பண்ணும். ஆனால் எம்சிசிபியில் அடிஷ்னலாக இன்ஸ்டன்டேனியஸ் கிரவுண்ட் ஃபால்ட் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எம்சிபியில் ட்ரிப் ஆகக்கூடிய டைமிங்கில் எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாதுங்க. ஆனால் எம்சிசிபியில் அந்த டைமிங் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றத நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, எதுக்கு அந்த மாதிரி அடிஷ்னல் ப்ரொடெக்ஷனு, டைமிங் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எம்சிபியை கம்பேர் பண்ணும்போது எம்சிசிபி ஹேண்டில் பண்ணக்கூடிய கரண்ட்டோட அளவு வந்து ரொம்ப அதிகம் அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல நமக்கு இன்னொரு கேள்வி வரலாம், இந்த ஓவர்லோடு, ஷார்ட் சர்க்யூட்டு, கிரவுண்ட் ஃபால்ட்டு இதுக்கெல்லாம் வந்து டைமிங் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஆனால் இன்ஸ்டன்டேனியஸில் கொடுக்கல. ஏன் அப்படின்னா, இன்ஸ்டன்டேனியஸ் அப்படின்றது வந்து டக்குன்னு ஒரு ஸ்பைக் வந்தாலும் அதை டிடெக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் அதனோட பர்பஸே. அங்கே கொண்டு போய் டைமிங் கொடுத்தோம் அப்படின்னா அந்த பர்பஸே சால்வ் ஆகாது. அதனால தான் அங்கே டைமிங் அப்படின்றது கொடுக்கல. ஓகே, இப்போ எம்சிசிபி அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு ஐடியா வந்திருக்கும். இதை சூஸ் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டிய 4 விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சூஸ் பண்ணக்கூடிய எம்சிசிபி எத்தனை போல் வேணும் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணணும். நமக்கு தெரியும் எம்சிசிபியில் 2 போல், 3 போல், 4 போல் இருக்கும். 2 போல் அப்படின்னா சிங்கிள் ஃபேஸு, 3 போல் அப்படின்னா 3 ஃபேஸு, 4 போல் அப்படின்னா 3 ஃபேஸ் வித் நியூட்ரல். இப்போ நம்ம அப்ளிகேஷனுக்கு எது தேவை அப்படின்றத பார்த்து நம்ம சூஸ் பண்ணணும். இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த எம்சிசிபியோட ரேட்டிங்ஸ் என்னன்றதை பார்க்கணும். ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் நம்ம என்ன பார்ப்போம், நம்மளோட வோல்டேஜ் ரேட்டிங் என்ன அப்படின்றத பார்க்கணும். ரெண்டாவது, ஓவர்லோடு கரண்ட் என்ன நமக்கு வேணும் அப்படின்றத பார்க்கணும். அடுத்தது ஷார்ட் சர்க்யூட் கரண்ட். இது 3 தான் வந்து ரொம்ப பேசிக்காக பார்க்க வேண்டிய விஷயங்கள். அடுத்தது இந்த கிரவுண்ட் ஃபால்ட்டு, இன்ஸ்டன்டேனியஸ் ஃபால்ட் இதெல்லாம் வந்து நமக்கு தேவையான போது நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா அது 3 தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது, இதில் கிரவுண்ட் ஃபால்ட் கிடையாது, இன்ஸ்டன்டேனியஸ்லாம் கிடையாது. ஸோ பேசிக்காக வரும்போது இப்படி வந்துடும். அடிஷ்னலாக நம்ம கிரவுண்ட் ஃபால்ட், இன்ஸ்டன்டேனியஸ் வேணும் அப்படின்னா அந்த பிராண்டோட மாடலை பார்த்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இது 2. அடுத்து 3வது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எம்சிசிபியில் யூவி காயில் வேணுமா வேண்டாமா அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணணும். யூவி காயில் அப்படின்றது வந்து அண்டர் வோல்டேஜ் காயில்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணணும்னா, ஏதாவது பவர் ஃப்ளக்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா நம்ம எம்சிசிபி ட்ரிப் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பவர் ஆஃப் ஆகுது அப்படின்னாலும் எம்சிசிபி வந்து ஆஃப் கண்டிஷன் போயிடும், அதாவது ட்ரிப் கண்டிஷன் போயிடும். எதுக்காகனா, இந்த லோடு மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி யூவி காயில் அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. அது நமக்கு வேணுமா வேணாமா அப்படின்றத நம்ம பார்த்து சூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது, இந்த எம்சிசிபி என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்றத ஃபீட்பேக் பிளாக் நமக்கு வேணுமா வேணாமா அப்படின்றத பார்த்து சூஸ் பண்ணிக்கணும். இது 3. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா, அந்த எம்சிசிபியில் என்ன லோடு கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். எம்சிசிபி பொறுத்த வரைக்கும் 2 பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து பவர் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்க்காக இருக்கும், ரெண்டாவது இண்டிவிஜுவல் எக்யூப்மெண்ட் ப்ரொடெக்ஷனுக்காக இருக்கும். அதில் நமக்கு எது வேணும் அப்படின்றத பார்த்து சூஸ் பண்ணணும். பொதுவாக நம்ம எம்சிசிபி சூஸ் பண்ணும்போது ஃபீடர் ப்ரொடெக்ஷனாக, மோட்டர் ப்ரொடெக்ஷன் அப்படின்றது மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்து சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ எம்சிசிபி அப்படின்னா என்ன, அது எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு பேசிக் ஐடியா வந்திருக்கும். அடுத்து இந்த எம்சிசிபியில் ப்ரொடெக்ஷன் செட்டிங்ஸ்லாம் எப்படி வைக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பொதுவாக நம்ம எம்சிசிபியில் இருக்கக்கூடிய ட்ரிப்பிங் செட்டப் அப்படின்றது 2 டைப் வச்சுருப்பாங்க. ஒன்று தெர்மல் மேக்னெட்டிக் ப்ரொடெக்ஷன், இன்னொன்று வந்து மைக்ரோலாஜிக் ப்ரொடெக்ஷன். இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா,
தெர்மல் மேக்னெட்டிக் ப்ரொடெக்ஷன் அப்படின்றது பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப்பு ப்ளஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் செட்டப் மூலமாக ட்ரிப்பிங் அப்படின்றது நடக்கும். மைக்ரோலாஜிக்கில் ப்ரோக்ராமிங் செட்டப் மூலமாக ட்ரிப்பிங் அப்படின்றது நடக்கும். இன்னும் டெப்த்தாக சொல்லணும் அப்படின்னா தெர்மல் அப்படின்றது நம்ம எம்சிசிபியில் எப்போ ஓவர்லோட் போகுதோ அப்போ ஹீட் ஜென்ரேட் ஆகும். அந்த ஹீட் வந்து பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப்பு பெண்ட் பண்ணுறது மூலமாக ட்ரிப்பிங் அப்படின்றது நடக்கும். இதே மேக்னெட்டிக் ப்ரொடெக்ஷன் அப்படின்றது நம்ம எம்சிசிபியில் ஷார்ட் சர்க்யூட் ஃபால்ட் வரும்போது உள்ளே இருக்கக்கூடிய காயிலில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஜென்ரேட் ஆகும். அப்படி ஜென்ரேட் ஆகும்போது உள்ளே இருக்கக்கூடிய பிளஞ்சர் போய் ட்ரிப்பிங் மெக்கானிக்ஸை ஆக்டிவேட் பண்ணும். இது தெர்மல் மேக்னெட்டிக் ப்ரொடெக்ஷன். இதே மைக்ரோலாஜிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டை சென்ஸ் பண்ணுறதுக்கு சிடி வச்சுருப்போம். அந்த சிடியோட இன்புட் இங்கே கொடுத்து இங்கே வச்சிருக்கக்கூடிய செட்டிங்கோட கம்பேர் பண்ணி ட்ரிப்பிங் அப்படின்றது நடக்கும். ஓகே, ரெண்டில் எது பெட்டராக இருக்கும்னு கேட்டிங்கன்னா மைக்ரோலாஜிக் தான். ஏன்னா நம்ம கரண்ட்டை வந்து சிடி போட்டு மெஷர் பண்ணுறோன்றதுனால அந்த ட்ரிப்பிங் அக்யூரசி அப்படின்றது பெட்டராக இருக்கும். இப்போ அடுத்து இதில் செட்டிங் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஐஆர் அப்படின்றது ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன். ஸோ அதில் நமக்கு எவ்வளோ கனெக்டட் லோட் இருக்குது, எவ்வளோ ரன்னிங் லோட் இருக்குது அப்படின்றத பார்த்து செட்டிங் அப்படின்றத வச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட் ஃபால்ட். ஷார்ட் சர்க்யூட் ஃபால்ட் இங்கே வேரி பண்ணுற மாதிரி கொடுக்கல, ஜஸ்ட்டு ஃபிக்ஸ்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம சூஸ் பண்ணுற மாடலை பொறுத்து வேரியபிளாக வேணுமா ஃபிக்ஸ்டாக வேணுமா அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். அடுத்து மைக்ரோலாஜிக்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது ஓவர்லோடு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஓவர்லோடு தான். இங்கே வந்து இந்த கரண்ட்டோட அளவு வந்து அதிகமாக இருக்குது. ஒரு செட்டிங்க்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட்டோட அளவு அதிகமாக இருக்குது, இங்கே கம்மியாக இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோம், இந்த ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம ஓவர்லோடு செட்டிங் அப்படின்றது கிடைச்சிடும். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட். இங்கே ஷார்ட் சர்க்யூட் வந்து வேரி பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்த்து நம்ம வச்சுக்கலாம். ஓகே, இந்த மைக்ரோலாஜிக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது, வித் டிஸ்பிளே வித்தவுட் டிஸ்பிளேன்னு இருக்குது. சப்போஸ் வித் டிஸ்பிளேவோடு இருந்தது அப்படின்னா அது வந்து கூட ஒரு பவர் மாடியூல் கொடுப்பாங்க. அந்த பவர் மாடியூலில் கனெக்ட் பண்ணும்போது தான் அந்த டிஸ்பிளே ஆன் ஆகும். அந்த டிஸ்பிளே ஆன் ஆகும் மூலமாக தான் செட்டிங் அப்படின்றதெல்லாம் வைக்க முடியும். அதில் வந்து லாஸ்ட் ஃபால்ட் என்ன வந்தது, அந்த ஹிஸ்ட்ரி அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம அதில் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ எம்சிசிபியில் கரண்ட் செட்டிங் எப்படி வைக்கிறது அப்படின்ற ஒரு ஐடியா வந்திருக்கும். அடுத்தது இது எப்படி நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது, இதில் பிரச்சனை வந்துச்சுன்னா எப்படி நம்ம அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு எம்சிசிபி பார்க்குறோம் அப்படின்னா அது ஆன் கண்டிஷனில் இருக்கா ஆஃப் கண்டிஷனில் இருக்கா அப்படின்றத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா லிவர் மேலே இருந்தது அப்படின்னா ஆன் கண்டிஷன், லிவர் கீழே இருந்ததுன்னா அது ஆஃப் கண்டிஷன். ஓகே, சப்போஸ் இந்த மாதிரி மிடில் இருந்தது அப்படின்னா அதுதான் வந்து ட்ரிப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ட்ரிப் ஆச்சு அப்படின்னா என்ன கண்டிஷனால் ட்ரிப் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கணும். அதை சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீசெட் பண்ணணும். எப்படி ரீசெட் பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் மேலே தூக்குனீங்க அப்படின்னா அது ரீசெட் ஆகாது. நீங்கள் ரீசெட் பண்ணணும் அப்படின்னா கீழே ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ஆன் பண்ணால் மட்டும்தான் அது ரீசெட் ஆகும். ஓகே, ரொம்ப சின்ன விஷயம் தாங்க, நம்ம தெரியல அப்படின்னா அதை போட்டு மண்டையை போட்டு உடைச்சிருப்போம். ஏன்னா இனிஷியலில் நானும் போட்டு மண்டையை உடைச்சிட்டு இருந்தேன், அதனால் இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அடுத்தது இதே வந்து சில இடத்துல இந்த மாதிரி ஹேண்டில் போட்டிருப்பாங்க. அந்த ஹேண்டில் மிடில் இருந்தது அப்படின்னா ட்ரிப்பிங் கண்டிஷன், இது கீழே இருந்ததுன்னா ஆஃப் கண்டிஷன், இது வந்து ஆன் கண்டிஷன். ஓகே, அதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் எதுக்காக கொடுத்துருக்காங்க, டேரெக்டாக இதே மாதிரி லிவர் கொடுத்துடலாம்ல, எதுக்கு இந்த ஹேண்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த லிவரோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். இங்கே மேலே வந்து பஸ் பாஸ்லாம் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் ஆன் பண்ணும்போது கை எதாவது ஸ்லிப் ஆகி போச்சு அப்படின்னா டைரெக்டாக அந்த பஸ் பேரில் போய் டச் ஆயிரும். ஸோ அது அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஒரு ரீசன். ரெண்டாவது, இந்த ஹேண்டில் ஒரு எக்ஸ்டென்ஷன் ராடு போட்டு பேனலோட டோர் வெளியில் வரை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. எதுக்காகனா இந்த பிரேக்கர் ஆப்ரேட் பண்ணும்போது அங்கே ஏதாவது பெருசாக ஆர்க் ஃப்ளாஷ் கிரியேட் ஆச்சுன்னா அது ஆப்ரேட் பண்ணுறவருக்கு எந்த ஒரு பாதிப்பும் கொடுத்துடக்கூடாது அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி செட்டப் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பேனில் ரெண்டு கண்டிஷன் இருக்குங்க. ஒன்று, இந்த பிரேக்கரை ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா இந்த டோர் வந்து க்ளோஸ் கண்டிஷனில் இருக்கும். அந்த டோர் க்ளோஸ் கண்டிஷனில் இருந்தால் தான் இந்த ஹேண்டிலும் இந்த லிவரும் வந்து என்கேஜாக இருக்கும். அது மூலமாக இந்த பிரேக்கரை நம்ம ஈஸியாக ஆப்ரேட் பண்ணலாம். அது சில நேரங்களில் இது பேனில் ஓப்பன் கண்டிஷனில் வச்சுக்கிட்டு கட்டிங் பிளேயர் போட்டு திருப்பிலாம் ஆன் பண்ணுவோம். அது வந்து அவ்வளோ சேஃபாக நம்ம தேர் கிடையாது. இது ஒன்று. ரெண்டாவது, இந்த டோர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஹேண்டில் ஆஃப் கண்டிஷனில் இருக்கும். ஆஃப் கண்டிஷனில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த டோர் ஓப்பன் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் இங்கே இன்டர்லாக் சிஸ்டம்லாம் கொடுத்துருப்பாங்க. சில நேரங்களில் ஆன் கண்டிஷனில் வச்சுட்டு, அதாவது இந்த பிரேக்கரை ஆன் கண்டிஷனில் வச்சுட்டு இந்த டோரை ஓப்பன் பண்ண வேண்டிய தேவைகள் வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த ஹேண்டிலில் ஒரு சின்ன பின்னு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை டிஸ்என்கேஜ் பண்ணுறது மூலமாக அந்த டோரை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சரியான டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், சரியான பிபிஎஸ் போட்டிருக்கணும், அதாவது ஆர்க் ஃப்ளாஷ் விட்டு இதெல்லாம் போட்டு ஓப்பன் பண்ணுறது தான் சரியான சேஃபான மெத்தட். ஓகே, அடுத்தது இந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹோல் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி சேஃப்டி பர்பஸ்க்காக லோ டோ சிஸ்டம் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அதாவது லாக் அவுட் டேக் அவுட் சிஸ்டம்னு வச்சுருப்பாங்க. அப்படின்னா என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு மிஷினில் வேலை பார்க்க போகிறீங்க, அந்த மிஷினோட பவர் சப்ளை அப்படின்றது வந்து எங்கேயோ இருக்கும். ஓகே, நீங்கள் அங்கே போய் பவர் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மிஷினில் வேலை பார்க்குறீங்க. இங்கே வேலை பார்க்குற சமயத்தில் யாராவது தெரியாமல் போய் அந்த பிரேக்கரை ஆன் பண்ணிட்டாங்கன்னா இங்கே வேலை செய்கிறவரோட உயிருக்கு ஆபத்தாருக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்றதுனால என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிரேக்கரை ஆஃப் பண்ணி அங்கே ஒரு லாக் போட்டு அந்த லாக்கோட கீ வந்து வேலை செய்கிறவரோட பாக்கெட்லேயே வச்சுருப்பாங்க.
எப்போ அவர் அந்த வேலையை முடிக்கிறாரோ அவர் தான் போய் அந்த லாக் ஓப்பன் பண்ணி பிரேக்கை ஆன் பண்ணுற மாதிரியான கண்டிஷன் வச்சுருப்பாங்க. அதை வந்து லோ டோ சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அந்த லோ டோ டூல்ஸை வந்து போடுறதுக்காக இந்த மாதிரி ஹோல் கொடுத்துருக்காங்க. இங்கே லாக் போட்டுக்கலாம் நாம. இது வந்து ஒரு மெத்தடு. இன்னும் ஒரு சில மாடலில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு லிவர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணுறது மூலமாக அந்த லோ டோ டூல் அப்படின்றத நம்ம உள்ளே வச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது இந்த எம்சிசிபியில் பண்ணக்கூடிய காமனான மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 அப்சர்வேஷன் இருக்குது. ஒன்று, இந்த ஃபேஸ் டு ஃபேஸ் கிளியரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ரெண்டாவது, அந்த லக் வந்து கரெக்டாக அடிக்கல. சும்மா கண்டமேனிக்கு போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. சைஸும் சரி, அதை அடிக்கிற மெத்தடும் சரி, போட்டு பெண்ட் பண்ணி அடிக்க வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நடந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, இந்த மாய்ஸ்சர் டைமில், அதாவது மழை காலத்தில், குளிர் காலத்தில் வந்து இந்த மாய்ஸ்சர் வந்து இங்கே இந்த இடத்துல ஆச்சு அப்படின்னா இங்கே ஷார்ட் சர்க்யூட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு பஸ் பார் இருக்கும். அந்த பஸ் பார் வந்து இடையில இந்த கேப் வந்து அதிகப்படுத்தி கொடுக்க பாருங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த டெர்மினேஷன் அப்படின்றத பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த வந்து இடையில டிவைடர் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸ்பேஸ் ஸ்ப்ரெட்டர்னு சொல்லுவாங்க. அந்த பிளேட்டை உள்ளே வைக்கிறது மூலமாகவும் இந்த ஷார்ட் சர்க்யூட் பிரச்சனையை நம்ம அவாய்ட் பண்ணலாம். சில நாள் நியூசன்ஸ் டிப் கொடுத்துட்ருக்கோம். ஓகே, இது நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாக நம்ம எம்சிசிபியில் வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு 3 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுறது மூலமாக அது ஈஸியாக சால்வ் பண்ணலாங்க. அது என்னென்னா, இப்போ நம்ம எம்சிசிபி கண்டினியூஸாக ட்ரிப் ஆகுது, இல்லை கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரிப் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது எம்சிசிபியோட கரண்ட் செட்டிங்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? நம்ம கனெக்டட் லோடுக்கும் நம்மளுடைய ப்ரொடெக்ஷன் செட்டிங்கும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்ணணும். அதெல்லாம் கரெக்டாக இருந்தும் எனக்கு ட்ரிப் ஆகுது அப்படின்னா, எம்சிசிபியோட இன்புட் அவுட்புட்டில் வந்து ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆகுதா, அதாவது அந்த பஸ் பேர் ஆகட்டும், கேபிள் ஆகட்டும், அதில் ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஃபிசிக்கலாக செக் பண்ணணும், அதாவது விசுவலாக செக் பண்ணணும். அதுக்கப்புறம் மெக்கர் அடித்து அதை கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, அது கன்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ட்ரிப் ஆகுது அப்படின்னா நம்ம எம்சிசிபியோட கண்டிஷனை செக் பண்ணுவோம். எப்படி செக் பண்ணுவோம்? நம்ம கண்டினியூட்டி செக் பண்ணுவோம். அது மூலமாக நம்ம எம்சிசிபி கண்டிஷன் சரியாக வந்துடும். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமும் எனக்கு ட்ரிப் ஆகுது அப்படின்னா நம்ம எம்சிசிபி தான் மால் ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்ம அந்த எம்சிசிபி ரீப்ளேஸ் பண்ணி பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ எம்சிசிபி அப்படின்னா என்ன, அது எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது, அதோட கரண்ட் செட்டிங்ஸ் எப்படி வைக்கிறது, அது எப்படி நம்ம ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறது, அதில் என்னென்ன தப்புலாம் பண்ணுவோம், அது எப்படி நம்ம பண்ணாமல் தடுக்கிறது அப்படின்ற வரைக்கும் நம்ம கிளியர். ஓகே, சுவிட்ச் கேஸில் இருக்கக்கூடிய எல்லா பிரேக்கர்ஸையும் பார்த்துட்டு மீதி இருக்கக்கூடியது ஏசிபி விசிபி தான். ஏசிபி பொறுத்த வரைக்கும் கரண்ட் செட்டிங் அப்படின்றது மைக்ரோலாஜிக் செட்டப்பில் இருக்கும். ஓவர்லோடு, ஷார்ட் சர்க்யூட்டு, கிரவுண்ட் ஃபால்ட் எல்லாத்தையும் வைக்கிறதுக்கான ஆப்ஷன் மைக்ரோலாஜியில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் விசிபிலையும் நியூமரிக்கல் ரிலே கொடுத்துருப்பாங்க. அதில் தான் வந்து எல்லா ப்ரொடெக்ஷன் செட்டப்பும் வைப்போம். ஓகே, இந்த ஏசிபி விசிபிக்கெல்லாம் நம்ம தனித்தனி வீடியோ பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால நம்ம இங்கே டீட்டெயிலாக பேச போகிறதில்ல. ஸோ அந்த வீடியோட டீட்டெயிலாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஐபட்லையும் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். அந்த ஏசிபி விசிபி சர்வீஸ் எப்படி, அதனோட ப்ரொடெக்ஷன் செட்டிங் எப்படி வைக்கணும், என்னென்ன டெஸ்டிங் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம தனித்தனி டாப்பிக்காக பேசியிருக்கோம். ஓகே ஓகே இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றத சம்மரைஸ் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எம்சிசிபி அப்படின்றது அதிகமான கரண்ட்டை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பிரேக்கர். அது மட்டும் இல்லாமல் 4 வகையான ப்ரொடெக்ஷன் வித் டைமிங்கோடு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது எம்சிசிபி சூஸ் பண்ணும்போது நம்பர் ஆஃப் போலு, பிரேக்கர் ரேட்டிங்கு, யூவி காயில், கனெக்டட் லோடு என்ன அப்படின்றத பார்த்து சூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த ட்ரிப்பிங் மெக்கானிசத்தை சூஸ் பண்ணும்போது, அதாவது ட்ரிப்பிங் யூனிட்டை சூஸ் பண்ணும்போது தெர்மல் மேக்னெட்டிக் ப்ரொடெக்ஷனா, மைக்ரோலாஜிக் ப்ரொடெக்ஷன் அப்படின்றத பார்த்து நம்ம சூஸ் பண்ணணுன்றதை பார்த்தோம். அதுக்கப்புறம் எம்சிசிபி ஹேண்டில் பண்ணும்போது ஆன் கண்டிஷன் எது, ஆஃப் கண்டிஷன் எது, ட்ரிப் கண்டிஷன் எது, எப்படி நம்ம ப்ராப்பராக ரீசெட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் அதனோட சேஃப்டி மெஷர்ஸ், அது எம்சிசிபியில் ஹேண்டில் என்ன பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க, எப்படி நம்ம அதை யூஸ் பண்ணணுன்றதை பார்த்தோம். அதுக்கப்புறம் எம்சிசிபியில் லோட்டோ டூல்ஸை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம எம்சிசிபி யூஸ் பண்ணும்போது காமனாக என்னென்ன தவறுகள் பண்ணுவோம், அதை பண்ணாமல் எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். கடைசியாக ஏசிபி விசிபி பற்றி அவுட்லைனாக பார்த்தோம். ஓகே நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம சுவிட்ச் கேஸில் இருக்கக்கூடிய சேஃப்டி ரிலேவை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ.